ஹாய், வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம். ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சஹானாஸ் லைவ் ஜோன். நல்லா லைவ் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஹாய், இன்னைக்கு என் பசங்க விரும்பி கேட்ட கொரியன் சீஸ் பண்ணு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து ஹோம்மேட் பண்ணு தான். பாருங்கள், வீட்லேயே செஞ்ச பண்ணு தான். இதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர், கார்லிக், அப்புறம் கொரியண்டர், சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சீஸ், க்ரீமி சீஸ், ஹோம்மேட் க்ரீமி சீஸ் தான். நம்ம வழக்கமாக பன்னீர் செய்வோம் இல்லைங்களா, அதை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதோட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் மிளகுத்தூளும் சேர்த்து, மிளகுத்தூள், உப்பு எதுவும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த பன்னில் ஸ்டஃப் பண்ணிடலாம். இது நடுவில் அப்படியே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃபிங் பண்ணி விடலாம். கொஞ்சம் நிப்பாட்டு. பாருங்க, இதெல்லாம் உள்ள அந்த க்ரீம் எல்லாம் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்லைஸை வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்குள்ளே வந்து சீஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இது ஒரு புது ட்ரை. டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டஃப் பண்ணியாச்சு, சீஸ் வச்சாச்சு. இதுக்கு மேலே இந்த பட்டர் வச்சிடலாம். ரொம்ப வாசமாக இருக்குது. சும்மா அப்படியே சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரு 10 minutes நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணிடலாம். காட்டு, உனக்கு ஒன்றும் தெரியாதாப்பா, பார்த்துப்பா. அங்கே வை. செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, கொரியன் சீஸ் பன். எனக்கு தான் 1 2 3 4 5 டெம்ப்டிங்காக இருக்குது. பாருங்கள், கொரியன் சீஸ் பன். பிரித்து காட்டியா? செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பாரு, ஒரு பீஸ் எடுத்து. இதுல இருந்து